ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். இந்த வீடியோவில் காரா பூந்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 4 டம்ளர் கடலை மாவு, கடையில் வாங்கின கடலை மாவு தான் சலித்து எடுத்துட்டுருக்கேன். இந்த 4 டம்ளர் கடலை மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு சோடா உப்பு இந்த பாருங்க, இந்த 4 டம்ளர் கடலை மாவுக்கு இந்த அளவுக்கு சோடா உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு தண்ணியை ஊற்றி நன்னா இந்த பாருங்க, ஒரு பஜ்ஜி பதம்னு சொல்லலாம், இல்லை தோசை மாவுன்னு சொல்லலாம், இந்த அளவுக்கு கரைச்சி வச்சுட்டுருக்கேன். இப்போ கடாயில் நான் ஒரு 1.5 லிட்ரு எண்ணெய் ஊற்றிருக்கேன், ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ பூந்தி காரா பூந்தி எப்படி பொரிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதை பாருங்க, எண்ணெய் வச்சுருக்கேன், காஞ்சிருக்கு. எண்ணெய் காஞ்சிருத்தான்னு பார்க்கறதுக்கு கொஞ்சமாக இந்த மாவு எடுத்து ஒரு சொட்டு விட்டு பார்க்கலாம். இதை பாருங்கள், உடனே மேலே எழும்பி வந்துடுது பற்றியெல்லாம், எண்ணெய் காஞ்சிடுது. இதை இப்போ இந்த பூந்தி ஜார்னியை வச்சுட்டு நம்ம காரா பூந்தி பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாவில் உப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன், உப்பும் சோடா உப்பும் தான், காரம் போடலை. காரம் போட்டோம்னா இந்த மொத்த எண்ணெயும் சிகப்பாக ஆகி காரம் எண்ணெயில் இறங்கிடும். அதுக்கப்புறமா நம்ம கடைசியாக தான் காரம் கலக்க போகிறோம். இந்த பாருங்க, இப்போ ஒரு ஏடு பூந்தி ஊற்றிருக்கேன். இது நன்னா வேகணும். இதை முத்து முத்தாக தெரியுது பற்றியலா. மாவு கரைக்கிற பதத்தை பொறுத்து தான் நமக்கு பூந்தி அழகாக விழும். மாவு ஒழுங்காக கரைக்கலைன்னா நீட்டமாக வாளாக விழுந்துடும். இந்த பாருங்க, இந்த மாதிரி முத்து முத்தாக விழாது பூந்தி. இது நன்னா வேக விட்டு அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். இந்த பாருங்க, ஒரு இடு பூந்தி போட்டிருக்கேன். இது வெந்திருத்தான்னு பார்க்குறதுக்கு எப்படி பதம் அப்படின்னா, இதை இப்போ அரித்து கொட்டுறோம் இல்லையா, இந்த பாருங்க சவுண்டு கேட்குறது பாருங்க, சில்லற காசு மாதிரி சவுண்டு கேட்குறது பாருங்க, நல்லா செவந்தெழுத்து பாருங்க. இப்போ இது வெந்தெழுத்துன்னு அர்த்தம். நீங்கள் அரை வேக்காடோட பூந்தி லட்டுக்கு பண்ணுற மாதிரி அரை வேக்காடோட பண்ணலைன்னா மிச்சர் நமுத்து போயிடும், நன்னாவே இருக்காது. இந்த பாருங்க, இப்படி சில்லற காசை கொட்டி விட்டா மாதிரி சவுண்டு கேட்கணும். இப்போ இது வெந்தெடுத்து ஓசையும் அடங்கி எடுத்து நாம் இப்போ எடுத்துடலாம். இந்த சவுண்டு வருது பாருங்க, இதான் இப்போ இதுக்கு பதம், வெந்துடுதுன்னு அர்த்தம். இந்த பாருங்க, இன்னொரு இடம் போட்டிருக்கேன். இதே மாதிரி நம்ம மீதி மாவையும் பூந்தி பொரித்து எடுத்துக்கலாம். இந்த பாருங்க, சூப்பரான கரகரன்னு காரா பூந்தி ரெடி ஆகிடுது. எப்படி பாருங்க, முத்து முத்தாக இருக்குது பாருங்க. இப்படி உடைச்சோம்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க. இப்போ ஏற்கனவே இதில் உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, காரப்பொடி தான் போடணும். இதுக்கு தேவையான காரப்பொடி சேர்த்துக்கலாம். இந்த பாருங்க, சில்லற காயின் மாதிரி சத்தம் வருது பற்றியலா. அப்போனா நல்லா கரகரன்னு கிறிஸ்பியாக எடுத்துன்னு அர்த்தம். இந்த காரபூந்தி பொரிச்சதுலேயே நான் நிலக்கடலையும் முந்திரி பருப்பையும் வறுத்து எடுத்துருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கருவேப்பிலையும் பொரித்து வச்சுருக்கேன், அதையும் இதோடு கலந்துடலாம். கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய டேஸ்டியான காரா பூந்தி ரெடி ஆகிடுது. நீங்களும் இந்த மாதிரி ஆற்றுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க. ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.